நம்ம வீட்டுல நாம இந்த ஹோமம் அப்படின்றத பண்றோம் இல்லையா, குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறை ஹோமம் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும், ஒரு நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணணும், ஒரு லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நமக்கு நம்ம குடும்பத்திலே என்னென்ன பிரச்சனைகளோ, நமக்கு என்ன பிரச்சனையோ அது சரியாகிறதுக்கு வீட்டுல ஹோமம் பண்ணும்போது அதற்குரிய மந்திரங்கள், அதற்குரிய திவ்ய பொருட்களை பயன்படுத்தி ஹோமம் செய்யும் போது நல்ல அதிர்வலை உண்டாகும், நம்மளுடைய குறைகள் தீரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம வருஷத்துக்கு ஒரு முறை ஹோமம் பண்றோமா? குறைஞ்சது 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹோமம் பண்றோமா? கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நேரம் கிடையாது, இன்னொன்னு நாம செய்யணும்னு நினைச்சாலும் வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் செட் ஆக மாட்டேங்கிறாங்க, ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, இல்ல ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லையா, முக்கியமான காரணம் இது வாடகை வீடு அப்படின்னு சொல்றது உண்டு. வாடகை வீடாகவே இருந்தாலும் அங்க ஹோமம் நாம பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த வீட்டுல நாம ஹோமம் பண்ணும்போது இன்னைக்கு இந்த ஹோமத்தை நான் வாடகை வீட்டுல இருந்து பண்றேன், உன்னுடைய அனுகிரகத்தால அடுத்த ஹோமம் புது வீட்டுல இந்த ஹோமம் அப்படின்றது எனக்கு நடக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிட்டு ஹோமம் பண்ணுங்க.